பசி எடுக்குதுன்னு எங்கள் அண்ணிக்கிட்ட சொன்னேங்க. அவங்க உடனே நான் எக் ரைஸ் ஒன்று பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நல்லாவே சமைப்பாங்க. ஸோ சரி நீங்களும் பண்ணுங்கள், நான் வந்து வீடியோ எடுத்தேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ என்னோடய சகலையும் அவங்க ஒய்ஃபும் சேர்ந்து பண்ண எக் ரைஸ் தாங்க இப்போது பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபி ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு ஒரு லைக்கு ஒன்று போட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ஒரு கமெண்ட் ஒன்று பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டாங்க, அதுக்கப்புறம் இந்த பொடியாக நறுக்கி வச்ச மிளகாய் தூக்கி போட்டுட்டாங்க. அது கூட கொஞ்சம் வெங்காயம் வெட்டி வச்சுருந்தேங்க, அதையும் தூக்கி போட்டுட்டு இது குக் பண்ணுறது பார்த்திங்கன்னா என்னோடய சகலையோட ஒய்ஃப் எங்கள் அண்ணி அவங்க தான் இப்போ சமைக்கிறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அது எல்லாமே கொட்டிட்டு அப்படி கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அது எல்லாமே நல்லாவே வதக்கணும். அந்த மாதிரி வதக்கிட்டே இருந்தாங்க கொஞ்ச நேரம், அப்படியே நல்லா வதக்கிட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் சமைச்சிருக்கீங்களா உங்கள் வீட்டில்? அந்த மாதிரி ஏதாச்சும் சமைச்சிருக்கீங்க, இந்த மாதிரி சாப்பிட்றீங்க, அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நீங்கள் சமைச்சு சாப்பிட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் அது எல்லாத்தையுமே நல்லா வதங்கி விட்டுட்டு நல்லா கொஞ்சம் அப்படியே வதக்கினே இருக்கிறாங்க, தேய்ச்சிட்டே இருக்காங்க. பார்த்திங்கன்னா ஆயில் ஊற்றி பண்ணுங்கள், ரொம்பலாம் ஆயில் சேர்த்துக்காதீங்க. ஸோ நாங்கள் கோஸு அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆட் பண்ணல, அதனால தான் வெங்காயத்தை வந்து இந்த அளவுக்கு போட்டுருக்கோம். ஏன்னா கோஸ் வீட்லேயும் இல்லை, ஸோ அது போட வேணாமும் நாங்கள் சொல்லிவிட்டு நாங்கள் போடலைங்க. கோஸு நாங்கள் போடலை. ஸோ அதுக்கு பதில் தான் வெங்காயத்தை இவ்வளோ போட்டு நல்லாவே வதக்கியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா வீடியோவை வந்து ஸ்பீட் பண்ணி வச்சுருந்தேன், ஏன்னா ரொம்ப நேரம் பார்க்கறதுக்கு போர் அடிக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த சகலை வந்து முட்டையை உடச்சி ஊற்றுறாங்க. ஏன்னா இது எக் ரைஸ் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ வந்து ஒரு 6 முட்டை கிட்ட உடச்சி ஊற்றணும், ஏன்னா 3 பேர் சாப்பிட்ணுமே அப்படின்றது ஒரு 6 முட்டை உடச்சி ஊற்றிட்டு அது எல்லாமே போட்டு கொஞ்சம் நல்லாவே அது கூட பெப்பரு, அப்புறம் உப்பு, மிளகாய் தூள் இதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த மசாலா, சிக்கன் மசாலா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு எல்லாத்தையுமே அது எல்லாமே கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா அதை வேக வைக்கணும். ஏன்னா அந்த மசாலாவுக்கு உப்பு, பெப்பரு இதெல்லாமே தேவைப்படுது. ஸோ அதுக்கப்புறம் ரைஸ் போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே கொஞ்சமாக போட்டுட்டு அதை கொஞ்சம் அந்த ட்ரை லோ ஃப்ளேமில் தான் வச்சு பண்ணணும் எல்லாத்தையுமே. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பார்த்திங்கன்னா எல்லாமே அப்படி கருகிடும், ஒரு டேஸ்ட்டு நல்லா இருக்காது. ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணணும். பெப்பர் தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து பெப்பர் போட்டுக்கலாம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் போட்டோம், ஏன்னா ஓவர் காரமாக இருக்கும் அப்படின்றதுக்காக 2 ஸ்பூன் போதும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ அதனால் 2 ஸ்பூன் மட்டும் போட்டு அதை கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் மசாலா போடுறோம், டேஸ்ட்டுக்காண்டி தான் போடுறோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா போட்டுங்க, இல்லைன்னா தேவையில்லை. போட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்மெல்லிங் நல்லாயிருக்கும், அதுக்காக தான் போடுறது அந்த சிக்கன் மசாலா. ஸோ அது மாதிரி அப்படியே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில்லி பவுடர் கொஞ்சம் காரத்துக்காக அப்படியே சேர்த்துக்க வேண்டியதான். சாரி, இது சில்லி பவுடர் கிடையாது, கறி மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். வீட்டில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எடுத்து போட வேண்டியதான், அதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏதோ சாப்பிட்டா நல்லா இருந்தால் சரின்றதுக்காக எல்லாத்தையுமே போட்டு வச்சுருந்தேன். இப்போ போடுற பாருங்க, இதுதான் சில்லி பவுடர். ஸோ இது கொஞ்சம் தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம காரம் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம், கம்மியாக இருந்தால் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம். ஸோ நாங்கள் வந்து கொஞ்சமாக தான் போட்டுக்குவோம். அப்புறம் எவன் வந்து பாத்ரூம்லேயே போய் உட்காந்து இருக்கிறது, அதுக்காக வந்து கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம். போட்டு எல்லாத்தையும் போட்டு கலந்துனே இருந்தோம். அது எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஒரு 90% எக்கு வந்து வெந்ததுக்கப்புறமா நம்ம ரைஸை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ அதுதான் போய் இப்போ கலக்கினே இருக்கிறோம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள், ஹை ஃப்ளேமில் வானா. ஸோ இதுமாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பாருங்கள், எடுத்தாச்சு. எக்கு கொஞ்சம் கொடுத்து டேஸ்ட் பண்ணேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் எடுத்து போட்டாங்க பிளேட்டில். நாங்களும் அதை சாப்பிட்டு பார்த்தேங்க, செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக நல்லாவே இருந்துச்சுன்னு தான் சொல்லுவேன் நான். ஸோ அதை நாங்கள் சாப்பிட்டோம். இப்போ கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் தான் ரைஸ் எடுத்து போட்டு அதை மிக்ஸ் பண்ணால் இன்னுமே கொஞ்சம் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமும் நம்ம மசாலா போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்குதுங்க. அது பாருங்கள், ரைஸ் போடுறாங்க. ரைஸை போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டுங்க, உங்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ப்ரிப்பேர் பண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க சாப்பாட்டை எப்போவுமே. ஏன்னா நம்மக்கிட்ட நல்லா நிறைய இருக்குது, அதனால் வயிறார சாப்பிட்றோம். நிறைய பேர்கிட்ட இது கூட இல்லை. ஸோ அதெல்லாம் நினச்சி பாருங்கள். ஸோ சாப்பாடு எப்போவுமே வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ சாப்பாட்டுக்கும் நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணோம். பார்த்திங்கன்னா நாங்கள் சில்லி பவுடரு, மறுபடியும் சால்ட்டு, பெப்பரு, கறி மசாலா எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அது எல்லாமே கலந்துகிட்டே இருக்கிறோம். ஏன்னா அப்போ தான் அது எல்லாமே மிக்ஸ் ஆகுன்றதுக்காக கலந்துகிட்டே இருக்கிறோங்க. அதேமாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையுமே ஃபுல்லாக கலக்கணும் இல்லைங்களா. இது பானம் ஃபுல்லாக ரைஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, கீழே சிந்திடுமோ அப்படின்றது. ஒரு சாப்பாட்டுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோன்றது அதனோட கஷ்டம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ எதையுமே நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. தேவையான அளவுக்கு நீங்கள் சமைச்சு சாப்பிட்டா போதும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும், நீங்கள் வந்து இந்த மாதிரி எக் ரைஸு, சிக்கன் ரைஸு, அப்புறம் இந்த மாதிரியான ரைஸ் ஐட்டமெல்லாம் அதிகமாக சாப்பிடாதீங்க. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா,
சாப்பாட்டை எப்போவுமே வறுத்து சாப்பிடக்கூடாது. அது வந்து நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே நீங்கள் வீட்டிலேயே நல்லா சமைச்சு சாப்பிடுங்க. இந்த மாதிரியெல்லாம் ட்ரை பண்ண வேணாம். சும்மா ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக தான் சொல்கிறேன். ஸோ இதோட வீடியோ முடிவுக்கு வருது. பாய்.